பேட்ச்மேன் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம டெட் ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் சீரீஸில் பார்ட் 9 நம்ம பார்க்க போகிறோம். அந்த பார்ட் 9 ஆக்சுவலாக 6/2/2003 நடந்த டெட் பேப்பர் 2க்கான கொஸ்டின்ஸ் தான். ஒன் பை ஒன்னாக நம்ம இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கவனிங்க, எக்ஸ் மற்றும் ஒய் இருவரும் இணைந்து ஒரு வேலையை 6 நாட்கள் முடிப்பார். ஒய் மட்டும் தனியே அவ்வேலையை 15 நாட்களில் முடிப்பார் எனில் எக்ஸ் மட்டும் தனியே அவ்வேலையை முடிக்கும் நாட்கள் எத்தனை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளானதான். ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்த அந்த 6 நாட்களை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஒய் மட்டும் பார்த்த அந்த 15 நாட்களை ஒய்ன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் ஒய் டிவைடட் பை ஒய் மைனஸ் எக்ஸ் இந்த ஃபார்மெட் யூஸ் பண்ணோம்னா லாஸ்ட்டில் அந்த ஒரு எக்ஸ் மட்டும் தனியாக எத்தனை நாள் வேலை பார்த்தாருங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ 6 × 15 டிவைடட் பை 15 மைனஸ் 6. இதில் 6 × 15 அப்படியே வச்சுருங்க. 15 மைனஸ் 6 அதை மைனஸ் பண்ணால் 9. 3 அடிச்சு கொடுத்தா 2 3 6 3 9 1 3 3 5 3 15 2 × 5 10. ஓகேவா? சப்போ 10 நாட்களில் எக்ஸ் வேலை முடிப்பார். இதான் அதற்கான ஆன்சர். இல்லை, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. 81 பெண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்து 26 நாட்களில் முடிப்பார் எனில் 52 பெண்கள் அவ்வேலையை நாளொன்றுக்கு 9 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் முடிப்பார்? தான் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இதில் டைம் அண்ட் ஒர்க்கு தான். ஸோ 81 பெண்கள் பர்சன் 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. அதாவது பிஹெச்டி இந்த கான்செப்ட் தான். 8 மணி நேரம் 26 நாட்களில் முடிக்கிறாங்க. அதே போல் 52 பெண்கள் அந்த வேலையை நாளொன்றுக்கு 9 மணி நேரம் பார்த்தாங்கன்னா எத்தனை நாட்களில் முடிப்பாங்க? டைரெக்டாக நம்ம சிம்பிளை பண்ணிடலாம். ஒரு 26 26 2 26 52 ஒரு 9 9 9 81 ஒரு 2 2 4 2 8. அப்போ 9 × 4 தான் ஆன்சர். எக்ஸோட வேல்யூ என்ன? 9 × 4 36. 36 அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பின்வருவனவற்றில் எது பிதாகோரியன் 3 தொகுதிகள் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பிதாகோரியன் 3 தொகுதினா வேற ஒன்றும் இல்லை, பிதாகரஸ் தேற்றம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பிதாகரஸ் தேற்றம் அப்படின்ட்டு. அதே இது இப்போ பிதாகரஸ் தேற்றம் நம்ம என்ன பார்ப்போம்? ஒரு c² கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு மற்ற 2 பக்கங்களோட கூடுதல் நம்ம பார்க்குறோம்ல. அப்போ இதுல a² + b² ஈக்குவல் டு c² இருக்கணும். ஏபின்னு எடுத்துக்கணும், மூணாவது இருக்கிறத சின்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். அதாவது ஈவனா வந்து இன்க்ரீஸ் ஆகும். பெரிய நம்பரை வந்து நம்ம கர்ணம் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த வேல்யூ இருக்கு அப்படின்னா கர்ணம் வந்து பெருசா தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம அது பெரிய வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். இதுல ஒவ்வொரு வேல்யூம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, 3 4 5 அப்படின்னா ஏ வேல்யூ 3, அப்போ 3² ப்ளஸ் பி வேல்யூ 4னா 4², சி வேல்யூ 5னா 5². இதை ஈக்குவேட் பண்றோம். இப்போ 3² வேல்யூ 9, 4² வேல்யூ 16, 5² வேல்யூ 25. இப்போ 9ஐயும் 16ஐயும் கூட்டினா 25 வருதுல. அப்போ ரெண்டுமே ஈக்குவலா வந்துருச்சு அப்படின்னா அது பிதாகோரியன் 3 தொகுதி. ஆனா அவங்க அல்லன்னு தானே கேட்குறாங்க. இந்த கண்டிஷன் எந்த நம்பருக்கு வராதோ அதைத்தான் நம்ம ஆன்சரா சூஸ் பண்ணணும். அப்போ அடுத்தது 12 16 20. 12² + 16² ஈக்குவல் டு 20² வருதான்னு பார்க்கணும். 12 ஸ்கொயர் பண்ணால் 144 ப்ளஸ் 16 பண்ணோம்னா 256 ஈக்குவல் டு 20² 400ன்னு வரும். ஸோ 144 256 கூட்டினா 400 கிடைக்கும். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக வருது. செகண்ட் செட்டும் கரெக்டு. அடுத்தது நம்ம மூணாவது செக் பண்ணணும். மூணாவது பாருங்க, 10 ஏ வேல்யூ 10² ப்ளஸ் பி வேல்யூ 15 ஈக்குவல் டு சி வேல்யூ 25². 10² வேல்யூ 100, 15² வேல்யூ 225 ஈக்குவல் டு ஆக்சுவலாக 25² 625. இதை ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு 325 தான் வரும். இது 625. நாட் ஈக்குவல் டு தானே வருது. ஓகே, நாட் ஈக்குவல் டுன்னு வருது. ஸோ அப்போ இதுதான் வந்து பிதாகோரியனோட 3 தொகுதி அல்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரிஞ்சுங்களா? 3 தொகுதி அல்ல அப்படிங்கிறது. அவ்வளோதான், இதுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அப்போ ஒன்று தப்பு அப்படின்னாவே அடுத்த நீங்கள் செக் பண்ண அவசியம் இல்லை. அதுக்கான சரியான சூஸ் பண்ணிடலாம். இப்போ 4வது கொஸ்டின் பாருங்க. ஒரு டயக்ராம் அவங்க கொடுத்துட்டு அதில் ஃப்ரண்ட் வியூ என்ன, டாப் வியூ என்ன, சைடு வியூ என்ன, இதில் எது கரெக்டாக வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் சைடு வியூனா இந்த சைடு இருந்து பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த டயக்ராம் மேட்ச் ஆகும். இந்த மாதிரிலாம் வராது. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் A2 இல்லை A3 இல்லைங்கிறத நம்ம சூஸ் பண்ணிடலாம்.
ஓகே, சைடு வியூல. அடுத்தது டாப் வியூன்னு பாருங்க. டாப் வியூன்னு இருந்துச்சு அப்படின்னா ஹரிசாண்டலா தான் நமக்கு மேல இருந்து பார்க்கும்போது ஹரிசாண்டலா தான் இருக்கும். இது கீழே இன்னொரு ஒரு பாக்ஸுங்கிறது வந்துடும். அப்ப ஹரிசாண்டலா வரக்கூடிய இந்த ஒரு 2 பாக்ஸ் தான் கரெக்ட். வெர்டிகலா வரக்கூடியது வராது. புரிஞ்சுங்களா? அப்ப இது லாஜிக்காவே நம்ம ஆப்ஷன் 4வது ஆப்ஷன் தான் இருக்கான சரியான ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணிடலாம். புரிஞ்சுங்களா? ஸோ கரெக்டா அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. 5வது கொஸ்டின். அரை மீட்டர் துணியின் விலை 30 எனில் 8 1/3 மீட்டர் நீளமுள்ள அதே துணியின் விலை என்ன? இப்ப அரை மீட்டர் இருக்கு. அரை மீட்டரோட விலை 30 ரூபா. அவங்க 8 1/3 மீட்டர் அப்படின்னா கலப்பினத்திற்கு பின்னமா மாத்துங்க. 8 1/3னா 3/24 + 1 25. 25/3 இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டுமே கலப்பினத்துல இருக்கிறதுனால அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா எக்ஸையும் 1/2 மல்டிபிள் பண்ணா 1/2 இன்ட்டு எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை வந்து தலையில எதுவும் மாறாது அப்படியே. அடுத்து இந்த 2 வேல்யூ மல்டிபிள் பண்ணீங்கன்னா 30 இன்ட்டு 25/3. இப்போ 1 3 3 5 3 30. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இப்போ எக்ஸ் வேல்யூ என்னன்னு கேட்டா 10 இன்ட்டு 25 இன்ட்டு இந்த டிவைட்ல இருக்க 2 இந்த சைடு வரும்போது மல்டிபிளா மாறும். இப்போ மல்டிபிள் பண்ணுங்க. 2 இன்ட்டு 25 50, 50 இன்ட்டு 10 500. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 500. இதான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ரைட். இப்போ அடுத்தது பாருங்க. இதுல 6வது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? 8ன்னு ஒரே நம்பர் கொடுத்துட்டு அதோட திட்ட விளக்கம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ திட்ட விளக்கம் பார்த்தீங்கன்னா நம்பர் வேற வேற இருந்தா தான் திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க முடியும். அதாவது மாறுபாடு இருக்கணும், சராசரில இருந்து சேஞ்ச் ஆகி இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுக்கு எதுவுமே திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க தேவையில்லை, 0 தான் இருக்கான ஆன்சர். ஒரே நம்பர் மாற்றம் இல்லாம நம்பர் வந்து சேம் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு திட்ட விளக்கம் கிடையாது. ஆன்சர் 0 தான் இருக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 7வது கொஸ்டின் பாருங்க. வட்டத்தின் ஏதேனும் பின்வற்றும் எது தவறானது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. வட்டத்தின் ஏதேனும் ஒரு புள்ளியில் வரையப்பட்ட தொடுகோடு தொடுபுள்ளி வழி செல்லும் ஆரத்திற்கு செங்குத்தாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்ட் தான். இப்போ பாருங்க, ஒரு டயக்ராம் நான் வரைகிறேன். ஒரு வட்டம் இருக்கு. ஓகேவா? இந்த வட்டத்துக்கு வரையப்பட்ட தொடுகோடு தொடுபுள்ளி வழி செல்லும் ஆரத்திற்கு செங்குத்தாக இருக்கும் அப்படின்னு கேட்காங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு தொடுகோடு வந்து போகுது. ஆரம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு செங்குத்தா வரலாம். ஓகே, அப்ப இது கரெக்ட். புரிஞ்சுங்களா? அடுத்தது வட்டத்துக்கு வெளியே அமைந்த புள்ளியில இருந்து வட்டத்திற்கு 2 தொடுகோடுகள் வரையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல என்ன அப்படின்னா ஒரு வட்டம் இருக்குன்னா வட்டத்துக்கு வெளியே அமைந்த புள்ளி, வட்டத்துக்கு வெளியே இந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க. அப்ப இதுக்கு இந்த வழியா பார்த்தோம் அப்படின்னா 2 கோடு வரையலாம். அப்போ இதுவும் கரெக்ட் தான். ஓகேவா? அடுத்தது வெளிப்புற புள்ளியிலிருந்து வட்டத்துக்கு வரையப்பட்ட இரு தொடுகோடுகளின் நீளம் சமமாக இருக்கும். ஆக்சுவலா வந்து இப்ப வெளி இதுல இருக்குல்ல, அப்ப வெளி இதுல இருக்கு அப்படின்னா இப்ப இந்த இடத்துல இருக்குன்னு வைங்க. இந்த வழியா போகுது இந்த லென்த்தும் இந்த வழியா போற இந்த ஒரு லென்த்துமே ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். இது 5 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் 5 சென்டிமீட்டர் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப இதுவும் சமமா தான் இருக்கும். இதுவும் சரிதான். லாஸ்ட் பாருங்க. வட்டங்களுக்கு வரையப்பட்ட 2 பொதுவான தொடுகோடுகளின் நீளங்கள் சமம் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் நம்ம சமமா இருக்குன்னு பார்த்தோம். இங்க என்னன்னா சமம் இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ இதுதான் தவறானது. அவங்க என்ன தவறானு கேட்டிருக்காங்களோ ஆப்ஷன் 4 தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 8வது கொஸ்டின் பாருங்க. 8வது கொஸ்டின். ரூபாய் 6400 ஏ மற்றும் பி இருவருக்கு 5:3 என்று பிரித்து கொடுத்தால் ஏக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இப்போ வேற ஒன்றும் இல்லை, மொத்த அமௌண்ட் 6400. ரேஷியோ 5:3னா ரேஷியோட கூடுதலும் இந்த அமௌண்ட் சமம். ரேஷியோட கூடுதல் என்ன? 5 + 3 8. 8 எக்ஸோட வேல்யூ 6400னா எக்ஸோட வேல்யூ என்ன? 1 8 8 64. அப்போ எக்ஸோட வேல்யூ 800. இதுல நம்ம என்ன கேட்குறாங்க? ஏக்கு கிடைக்கிறது. ஏன்னா இங்க 5 தானே ஏவோட வேல்யூ. அப்ப 5 × 800 4000. ஆப்ஷன் A3 தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. 9வது கொஸ்டின் பாருங்க. இது கரெக்ட் தானே? எத்தனை நம்ம சொன்னோம்? ஓகே, அடுத்து 9வது கொஸ்டின். ரூபாய்
சாரி ரூபாய் சொல்றேன். 117 பவர் 20 ஒன்றாம் இலக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றாம் இலக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, நல்லா கவனிங்க. இந்த ஒன்றாம் இலக்கம் அப்படின்னா இங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதோட யூனிட் டிஜிட்டை பார்க்கணும். அதாவது இங்க 117 கொடுத்துருக்காங்கல்ல, 7 அதை மட்டும் பார்க்கணும். 7ஓட பவர் வேல்யூ 1ன்னு இருந்தா ஆன்சர் 7. ஓகேவா? 7ஓட பவர் வேல்யூ 2ன்னு இருந்தா ஆன்சர் 49 தானே, 7 ஸ்கொயர் வேல்யூ. 7ஓட பவர் வேல்யூ 3ன்னு இருந்தா 207 கியூப், சாரி 343. 343. அதே இது 7ஓட பவர் வேல்யூ 4ன்னு இருந்துச்சுன்னா நீங்க செக் பண்ணணும் அந்த ஸ்பாட்ல 2401. இது 7. இப்போ இதுக்கப்புறம் 7 பவர் 5ன்னு போட்டீங்க அப்படின்னா 16807ன்னு வந்துடுது. ஸோ இந்த விஷயத்துல வந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு 4 நம்பருக்கு அப்புறம் இப்ப 7ல தொடங்கி இருந்துச்சா, 7 அடுத்து 9 அடுத்து 3 அடுத்து 1ன்னு முடிஞ்சிருக்கு. இப்ப 4 சுழற்சி முடிஞ்ச பின்னாடி 4 சுழற்சி முடிஞ்ச பின்னாடி மறுபடியும் 7லே தான் ஆரம்பிக்கும். அப்ப 7 வருதுன்னா அதுக்கப்புறம் 7 பவர் 6 யூனிட் டிஜிட் எழுத முடியும், 9ல முடியும். 7 பவர் 7 என்ன முடியும், 3ல முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு அதே நம்பர் சுழற்சி தான் வந்துகிட்டே தான் இருக்கும். இதுதான். அப்ப இது ஒரு செட்டுன்னு நீங்க வச்சுக்கலாம். இது ஒரு செட்டு அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். இப்போ என்ன முடியுது, 7 9 3 1 இந்த மாதிரி தான் முடியுது. அப்போ ஒவ்வொரு 4 செட்டுல பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு 4 செட்டுல உங்களுக்கு இந்த மாதிரி முடியுது. அப்ப இங்க பவர் 20 நீங்க கவனிக்கணும். பவர் 20ல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை செட்டுன்னு கேட்டீங்கன்னா, இது 4 டிவைட் பண்ணும்போது மொத்தம் 5 செட்டு வருதா? 5 செட்டு வந்து முழுமையா வந்துருது. ஓகே, முழுமையா 5 செட்டு. இப்ப மீதி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பொறுத்து நம்ம எத்தனாவது செட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா இப்ப முழுமையா. இப்ப இன்னொரு விஷயம் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதுல பவர்ல இருக்கிறது ஆட் நம்பர் ஈவன் நம்பரை பொறுத்து நீங்க பார்க்கணும். இதையும் நீங்க சிம்பிளா நீங்க தெரிஞ்சுக்கங்க. இப்போ 20ங்கிறது பவர்ல இருக்க 20ங்கிறது ஈவன் நம்பர் தானே. அப்ப இங்க ஈவன் நம்பர் 7 ஸ்கொயர்டா, ஒண்ணு 9ல முடியலாம் அல்லது இங்க 4னா 1ல முடியலாம். ஓகே, 9ல முடியும் அல்லது 1ல முடியும். இதை தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்தது இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 4 செட்டு இப்ப 7 9 3 1ன்னு முடியும். அடுத்த 4வது செட்டுல 7 9 3 1ன்னு முடியும். அடுத்த செட்டுல 7 3 9 9 3 இப்படி முடியும். அப்ப இதுல பாருங்க, உங்களுக்கு 5வது செட்டுல பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட்ல 1ல தான் முடியும். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 அப்படிங்கறத அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ரைட். அடுத்தது பாருங்க. அடுத்து 7வது கொஸ்டின், 9வது கொஸ்டின் முடிஞ்சு. அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்க. ஒரு செங்கோண முக்கோணத்தின் பக்கங்களின் வீதம் 8:15:7. ஆக்சுவலா இதுல வந்து ஆன்சர் மிஸ்டேக் இருக்கு. என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஒரு செங்கோண முக்கோணத்தோட பக்கங்களோட வீதம் 8:15:7ன்னு கொடுத்துருக்காங்க. அதோட சுற்றளவு 150 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ முக்கோணங்களோட 3 பக்கங்களை, செங்கோண முக்கமா இருக்கட்டும் எதா இருக்கட்டும், அதோட 3 பக்கங்களோட வீதம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த வீதத்தோட கூடுதலும் 3 சுற்றளவோட கூடுதலும் சமம் தானே. அப்போ இதோட கூடுதல் ஈக்குவல் எதுக்கு இருக்கும், சுற்றளவுக்கு ஈக்குவலா இருக்கும். எக்ஸ் வேலாம் ஆட் பண்ணுங்க. எக்ஸ் வேலாம் ஆட் பண்ணா 7 + 8 15, 15 + 15 30. 30 எக்ஸோட வேல்யூ 150. இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன, இப்ப 15ஆல அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இங்க 1 10ன்னு வரும். இங்க 2 டைம்ஸ் வரும். அடுத்து 2ஆல அடிச்சு கொடுத்தா 1 2 2 I 2 10. எக்ஸோட வேல்யூ 5. இதை நீங்க இந்த ரேஷியோல சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணா 8 5 40. அடுத்தது 5 × 15 75ன்னு வரும். நெக்ஸ்ட் 7 × 5 35. 40 75 35 தான் சரியான ஆன்சர். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 4th 40 கரெக்டா கொடுத்துருக்காங்க, 75 கரெக்டா கொடுத்துருக்காங்க, ஆனா 85ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்ப அதனால தான் நான் சொன்னேன் ஆன்சர்ல மிஸ்டேக் இருக்குங்கிறத. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 11வது கொஸ்டின் பாருங்க. வட்டத்தின் மையத்திலிருந்து 24 சென்டிமீட்டர் தொலைவில் 20 சென்டிமீட்டர் நீளமுள்ள நான் வரையப்பட்டுள்ளது எனில் வட்டத்தின் விட்டம் காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வட்டத்தோட மையம், இப்போ வட்டத்தோட மையத்துல இருந்து 24 சென்டிமீட்டர் தொலைவில் வரையப்பட்ட, இப்போ வட்டத்தோட மையம் இருக்கு, அதுல வந்து 24 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு நான் வரைஞ்சிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்த மெத்தட் தான். அந்த நானோட நீளம் 20 சென்டிமீட்டர். அப்போ டோட்டலா இதுல இருந்து இது வரைக்கும் பார்த்தா 20 சென்டிமீட்டர். நம்ம எக்ஸாக்டா சரியா பிரிக்கணும். இப்போ இது வந்து சரி பாதியா பிரிக்குமா? அப்ப இந்த சைடு 10 இந்த சைடு 10ன்னு வந்துடும்.
அவங்க என்ன கேட்குறாங்க, அந்த வட்டத்தின் விட்டம் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா, வட்டத்தோட ஆரம் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம டபுள் பண்ணிட்டா விட்டம் கிடைச்சிடும். புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறது. அப்போ இது பிதாகரஸ் தேற்றம் தானே யூஸ் பண்ண போறோம். இங்க 10 இருக்கும், இங்க 24 இருக்கும், இங்க எக்ஸ் இருக்கும். அப்போ கர்ணம்ங்கிறது எக்ஸ் தான். எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 24 ஸ்கொயர் பிளஸ் 10 ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 24 ஸ்கொயர் பண்ணா 576 பிளஸ் 10 ஸ்கொயர் பண்ணா 100. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 576 பிளஸ் 100 676. இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன, 676 எதோட ஸ்கொயர் வேல்யூ, 26ஓட ஸ்கொயர் வேல்யூ. ஓகேங்களா? அப்ப 26 தான் எக்ஸோட வேல்யூ. இது அப்படியே டபுள் பண்ணோம்னா விட்டமே நம்மளுக்கு கிடைச்சிடும். ரேடியஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ விட்டம்னா 26 பிளஸ் 26 52. ஆப்ஷன் A3 தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்க. P ஆஃப் எக்ஸ் அதோட வேல்யூ மற்றும் Q ஆஃப் எக்ஸ் இதோட வேல்யூ 5ன்னு கொடுத்துருக்காங்களா, படி 5ன்னு கொடுத்துருக்காங்களா. அவங்க கேட்கறது P ஆஃப் எக்ஸ் பிளஸ் Q ஆஃப் எக்ஸ் இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறதா. P ஆஃப் எக்ஸ் 5 தான் பிளஸ் Q ஆஃப் எக்ஸ் 5 தான். அப்போ 10 தான் அதற்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது 9 பவர் 100 என்றனின் 1ஆம் இலக்கத்தை கூறுக அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம அந்த 7 பார்த்தோம்ல, அதே போல தான் இதுவும். ஸோ இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும்னா ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 9ஓட பவர் வேல்யூ 1ன்னு இருந்தால் 9. 9ஓட பவர் வேல்யூ ஈவன் நம்பராக இருந்தால் 81. 9ஓட கியூப் வேல்யூ வந்து 729. 9ஓட பவர் 4 வேல்யூ அது கண்டுபிடிக்கணும் 6561. அப்போ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கீங்கன்னா 9ஓட பவர் வேல்யூ ஆட் நம்பரா இருந்தா, அப்போ ஆட் நம்பர்னா 1 3 தானே. ஆட் நம்பரா இருந்தா 9லயே தான் முடியும். 9லயே தான் முடியும். அதே இது 9ஓட பவர் வேல்யூ ஈவன் நம்பரா இருந்தா, அப்போ 2 4ன்னு இருக்கா, ஈவன் நம்பரா இருந்தா 81 இந்த 61 1ல தானே முடியுது. அவ்வளோதான். இந்த கான்செப்ட் தான் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ இங்கே 100ங்கிறது ஈவன் நம்பர் தானே. ஈவன் நம்பராக இருந்தால் இதில் முடியும், 1ல தான் முடியும். ஸோ ஆப்ஷன் A3 தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 14வது கொஸ்டின். முதல் 10 மிகை எண்களில் இருந்து ஒரு எண் தேர்ந்தெடுக்கப்படுகிறது எனில் அந்த எண் 3இன் மடங்காக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த முதல் 10 மிகை முழு எண்கள் அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னா 1ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணும். சார் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னா 0ங்கிறது குறை எண்ணும் அல்ல மிகை எண்ணும் அல்ல, ஆனால் நீங்க 0 எடுக்கக்கூடாது. 1ல இருந்து முதல் 10 அப்படின்னா 1 to 10 தானே. ஓகே, அப்போ மொத்த நிகழ்தகவு 10, மொத்த எண்ணிக்கை எத்தனை வரும், 10 வரும். அதுல அவங்க கேட்டிருக்கிறது 3இன் மடங்காக இருக்க. 3இன் மடங்காக 1ல இருந்து 10க்குள்ள என்ன நம்பர், 3 டிவைட் ஆகும், 6 டிவைட் ஆகும், 9. இந்த 3 நம்பர் மட்டும் தான் டிவைட் ஆகும். அப்ப 3/10 இதை சிம்பிளை பண்ண முடியாது. 3/10 தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. 15வது கொஸ்டின். பின்வருவனவற்றுள் எது தொகுக்கப்படாத தரவு அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. தொகுக்கப்படாத தரவு அப்படின்னா இந்த நிகழ்வு செவ்வகம் இதுதான் தொகுக்கப்படாதது. மற்ற இதுல வந்து ஒரு குரூப்பா இருக்கும். இது வந்து அதாவது இங்கிலீஷ்ல அன்குரூப் டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்வு செவ்வகங்கிறது குரூப் டேட்டா. மற்றதெல்லாம் வந்து தொகுக்கப்படாத தரவுகள். ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் இல்லை, இதுதான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 16வது கொஸ்டின். மிது, தேவி, செல்வி ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடுபாதையின் ஒரு சுற்றை முறையே 10, 15, 20 நிமிடங்களில் சுற்றி முடிக்கின்றனர். அவர்கள் தொடக்க புள்ளியில் காலை 7 மணிக்கு ஒன்றாக சுற்ற தொடங்கினால் அவர்கள் மீண்டும் எப்போது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பார்கள். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் அந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் தான். ஒன்றாக சந்திப்பார்கள், ஒன்றாக ஒழிக்கும், இந்த மாதிரி கான்செப்ட் கேட்டால் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எந்த நம்பருக்கு, அந்த 10, 15, 20 இந்த நம்பருக்குலாம் எல்சிஎம் பார்க்கணும். எல்சிஎம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இருக்கிறதுலே பெரிய நம்பர் எடுத்துக்கோங்க. பெரிய நம்பரோட மடங்குல 10 வரும்.
ஓகே, அதாவது இந்த 10ஓட மடங்குல அந்த பெரிய நம்பர் வரும். ஆனா 15ஓட மடங்குல வராது. அப்ப என்ன பண்றோம்னா 15 இப்ப பெரிய நம்பரை வந்து இன்ட்டு 2ன்னு பண்ணா 40. 40மே 15ஓட மடங்குல வராது. அப்ப இன்ட்டு 3ன்னு நம்ம பண்றோம். 60ன்னு வருமா? 60ங்கிறது 10ஓட மடங்குலையும் வரும், 15ஓட மடங்குலையும் வரும். அப்ப இதுக்கான எல்சிஎம் 60 தான். சார் எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க சார், நான் டானாவத்திலே போட்டுறேன் அப்படின்னா 10, 15, 20. இப்போ இங்க 60 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 60ங்கிறது என்ன? இது வந்து எல்லாமே நிமிடங்கள் தானே. அப்ப 60 நிமிடங்கள். 60 நிமிடங்கள்ல அவங்க ஒன்றாக சந்திப்பார்கள். அடுத்த ஒரு 60 நிமிடங்கள்ல ஒன்றாக சந்திப்பார்கள். ஆனா அவங்க ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, கவனிங்க. காலை 7 மணிக்கு. காலை 7 மணிக்கு ஒன்றாக சந்திச்சார்கள். அப்ப அடுத்த 60 நிமிஷம் கழிச்சுல காலையில 7 மணிக்கு அப்புறம் 60 நிமிஷம்னா அது 1 ஹவர் தானே. அப்போ 8 மணி நேரம். 8 இதுவும் வந்து காலை தான். ஏஎம் பிஎம் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி விடுவாங்க. அப்போ முற்பகல் தானே. முற்பகல் 8 மணி அப்படிங்கிறதா அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2a² - 7ab + b² + 6ab - 2b² + ab என்பது ஒரு ஓர் உறுப்புக்கோவையா ஈருறுப்புக்கோவையா இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா ஈருறுப்புக்கோவை. எதை ஈருறுப்புக்கோவைன்னு சொல்லணும்னா, இப்ப ஏ பி 2 உறுப்புகள் இருக்கா, அது மல்டிபிளோ அல்லது தனியாவே கூட வந்திருக்கலாம். a² தனியா வந்திருக்கு, b² தனியா வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுனால ஈருறுப்புக்கோவைங்கிறது அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 18வது கொஸ்டின். 2 தொடர்ச்சியான மிகச்சிறிய 2 இலக்க ஒற்றை பகா எண்களின் கூடுதல். 2 தொடர்ச்சியான மிகச்சிறிய 2 இலக்க ஒற்றை பகா எண். 2 இலக்க பகா எண் என்ன? ஒன்று 11, அதுக்கு அடுத்தது 13. இதான வந்து பகா எண்கள். அதோட கூடுதல் தான் கேட்குறாங்க. இதான் இருக்கிற மிகச்சிறிய 2 இலக்க பகா எண்கள். இதை ரெண்டையும் கூட்டுனா நமக்கு 20, 24ன்னு கிடைக்கும். ஸோ 24 தான் அதற்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 19வது கொஸ்டின். கலா என்பவர் 7 சென்டிமீட்டர் ஆரமும் 572 சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஒரு வட்ட சுருள் கட்டை வாங்கினார். வட்ட சுருள் கட்டை ஒரு ரோல் வாங்கியிருக்காங்க. அதோட மொத்த நீளம் வந்து 572 சென்டிமீட்டர். ஒரு வட்டத்தோட அந்த ரேடியஸ் வேல்யூ 7 சென்டிமீட்டர். இதுல வந்து எத்தனை வட்ட சுருள்களை பெற முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. எத்தனை சுத்தி இவ்வளோ ஹைட் இருக்குன்னா எத்தனை சுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதுல என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த 7 சென்டிமீட்டர் ரேடியஸ் உள்ள வட்டம்னா அதோட மொத்த சுற்றளவு என்ன? சுற்றளவுங்கிறது ஒரு சுருளோட லென்த்து. அப்ப என்ன பண்ணணும்? 2πr ஈக்குவல் டு இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். 2 × π வேல்யூ 22/7 இன்ட்டு r வேல்யூ 7. இப்போ இதை அடிச்சு கொடுத்தோம்னா 44ன்னு வருமா? ஒரு லென்த்து ஒரு சுற்றளவு 44. அப்போ ஃபுல் லென்த்து 44. ஓகேவா? அப்போ மொத்தத்துக்கு 572 சென்டிமீட்டர் இருக்கு. இதை 44ஆல டிவைட் பண்ணணும். ஒரு 44 இதுவும் 57ல ஒரே ஒரு 44 தான் இருக்கு. பேலன்ஸ் என்ன வரும்? 44 போக 13. இந்த சைடு இருக்க 2 132 பார்த்தீங்கன்னா 44 × 3 132. அப்போ 3 மொத்தம் எத்தனை சுருள் இருக்கும்? 13 சுருள் இருக்கும். ஆப்ஷன் டி தான் இருக்குன்னா சரியான ஆன்சர். ஓகேங்களா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 20வது கொஸ்டின். 40 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள ஒரு சமபக்க முக்கோணத்தின் ஒரு முனையிலிருந்து 6 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள சமபக்க முக்கோணம் நீக்கப்படுகிறது எனில் மீதமுள்ள பகுதி சுற்றளவு என்ன? இப்போ டயக்ராம் கவனிங்க. மொத்தம் வந்து ஒரு பெரிய சமபக்க முக்கோணம் என்ன? 40 சென்டிமீட்டர். இதுவும் 40, இதுவும் 40, இதுவும் 40. அதுல அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு முனையில 6 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள ஒரு சமபக்க முக்கோணம் நீக்கப்படுகிறது. நீங்க மூணு கார்னர்ல எந்த கார்னர்லாம் எடுத்துக்கோங்க. இப்ப மேல உள்ளதே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதுவும் 6, இதுவும் 6, இதெல்லாம் நீக்கிட்டாங்க. அப்ப மீதி உள்ள பக்கத்தோட பகுதியோட சுற்றளவு என்னன்னு கேட்கறாங்க. சுற்றளவுனா மீதி இருக்குது. இப்ப இங்க இருக்க மொத்தம் 40 இருந்ததுல இது மட்டும் தான் மிச்சம் இருக்கு. அப்ப 40ல 6 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 34. இந்த சைடு இருக்கு 6. அதே போல இந்த சைடும் வந்து 40ல 6 பேரும். அப்ப இந்த சைடு 34 தான் இருக்கும். இந்த சைடு முழுசா 40 இருக்கும். இது எல்லாத்தையும் கூட்டுனா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். புரிஞ்சுங்களா? அப்ப 34 + 6 + 34 + 40. 34ஐயும் 6ஐயும் கூட்டுனா 40. 40 + 40 80. 80 + 34 4. இது ஒரு 11. 114ன்னு வருமா? 114ங்கிறது தான் இதற்கான ஆன்சர்.
நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்க 21வது கொஸ்டின். இது ஒரு ரீசனிங் தான், அதாவது சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்ட்ல ரீசனிங். என்ன சொல்லியிருக்காங்க, ஏங்கிறதுக்கு பதிலாக ப்ளஸ் போட்டுருங்க, பிக்கு பதிலாக மல்டிபிள் போடுங்க, சிக்கு பதிலாக மைனஸ் போட்டுருங்க, டிக்கு பதிலாக டிவைட் போடுங்கன்னு சொல்றாங்க. அதை இங்கே சொல்லியிருக்காங்க 4b 3c 5a 30d 2ன்ட்டு. இப்போ வேல்யூ நோட் பண்ணுங்க. 4க்கு அப்புறம் பிக்கு பதிலாக நம்ம மல்டிபிள் போடலாம், 3cக்கு அப்புறம் மைனஸ் பண்ணலாம், 5ஏக்கு பதிலாக ப்ளஸ் போடலாம், 30 டிக்கு பதிலாக டிவைட் போட்டுடலாம். இப்போ போர்ட் மாஸ் ரூல் படி, போர்ட் மாஸ் ரூல் தான் நம்ம அப்ளை பண்ணணும். போர்ட் மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிறதுல டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். இப்போ இதை பண்ணீங்கன்னா 1 2 2 15 2 50 சரி 30. அடுத்தது இதை மல்டிபிள் பண்ணணும், செகண்டுக்கு மல்டிபிள் பண்ணணும். அப்போ 12 - 5 + 15ன்னு இருக்கும். இதுல இருந்து நீங்க 12ஐயும் 15ஐயும் கூட்டினா 27 - 5, 27 - 5 22. ஆப்ஷன் 4 தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்ப்போம். 22வது கொஸ்டின். 22வது கொஸ்டின், படத்தில் கொடுத்துள்ளதுபடி ஆங்கிள் ஆர் இரு சமவெட்டி. ஓகே, அதுல இரு சமவெட்டி ஆர்எஸ் ஆகும். இந்த ஆங்கிள் ஆர்ல இருந்து ஆர்எஸ்ங்கிறது ஒரு இரு சமவெட்டின்னு சொல்றாங்க. இந்த கோணத்தை வந்து 2ஆ சமமா பிரிக்குது. அடுத்து அவங்க வேல்யூ சொல்லியிருக்காங்க. பிஎஸ்ஓட வேல்யூ 3, எஸ்கியூவோட வேல்யூ 4, ஆர்கியூவோட வேல்யூ 6. இதெல்லாம் அந்த டயக்ராம்ல கொடுத்துட்டாங்க. பிஆரோட வேல்யூ என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இரு சமவெட்டி அப்படிங்கிற கான்செப்ட் வந்துருச்சுனாவே இந்த ரூல் அப்ளை பண்ணலாம். ஏதே ஒரு வீதங்கள் வந்து சமம். என்ன அப்படின்னா பிஆர் / ஆர்கியூ இது சமம். எந்த வீதம்? பிஆரும் ஆர்கியூவும். இந்த வீதம் இது எதுக்கு சமம் அப்படின்னா பிஎஸ் / எஸ்கியூ, அதாவது கீழே இருக்க இந்த 2 பக்கங்களோட வீதங்களுக்கு சமம். இதுதான் அந்த இரு சமவெட்டி அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ரூல் தான். அவங்க எல்லாமே கொடுத்துட்டாங்க, ஒன்னே ஒன்று மட்டும் தான் கொடுக்கல. அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். பிஆர் வேல்யூ தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஆர்கியூவோட வேல்யூ 6 = பிஎஸோட வேல்யூ 3, எஸ்கியூவோட வேல்யூ 4. இப்போ சிம்பிளை பண்ணா ஃபர்ஸ்ட் 2ஆல் அடிச்சு கொடுக்குமா, 2 4 2 6. இந்த 3 இந்த சைடு போனுச்சுன்னா 3 9ன்னு வருமா. அப்போ எக்ஸோட வேல்யூ 9/2 டெசிமல்ல கொடுத்துருக்காங்க. அப்போ 9/2 2ஆல் அடிச்சு கொடுத்தா 4.5. 4.5 தான் அதற்கான ஆன்சர். ஓகேங்களா. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 23வது கொஸ்டின். %15 ஆண்டு வட்டி 3 ஆண்டுகளுக்கு கிடைத்த தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையுள்ள வித்தியாசம் 1134னா அசல் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? CI - SI P × R/100 ஹோல் ஸ்கொயர். அடுத்து 3 + R/100 இப்படியும் கூட நம்ம வச்சுக்கலாம். அல்லது 300 ஹோல் / 100 போட்டுட்டு நல்லா கவனிங்க. இங்க கீழே இருக்கிறது எப்படி போடலாம்னா ஹோல் / 100 போட்டுட்டு 300 + Rன்னு போடலாம். ஓகே, இந்த மாதிரியும் நீங்க ஃபார்முலா இந்த 2 விதத்துல எப்படி வேணா எழுதிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்க செகண்ட் இருக்க மாதிரி எழுதிட்டீங்கன்னா டைரக்டா ஆரோட வேல்யூ 15 தானே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15, அதுக்கப்புறம் வித்தியாசம் 1134. கரெக்டாக இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1134 வித்தியாசம், பிரின்சிபல் வேல்யூ தெரியாது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15, 15/100 ஒரு டைம் போட்டுருங்க. அடுத்து ஸ்கொயர்னால இன்னொரு 15/100 போட்டுருங்க. இங்கே 300 + 6னா 300 + 15 315 / 100. ஓகேவா. இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளை பண்ணணும். 5ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 3, இங்கே 1134 வருதா. ஸோ இப்போ 3 இங்கே 20, அதே போல் இங்கே 3 இங்கே 20, இங்கே 315ஐயும் 5ஆல் அடிச்சு கொடுத்தா 6 இங்கே 63, இங்கே 20. அடுத்தது இப்போ 3ஆல் அடிக்க முடியுமான்னு பாருங்க. 4 3 3, இங்கே 3 9, பேலன்ஸ் 2 23, 7 3 21, பேலன்ஸ் 2 24, 8 3 24. மறுபடியும் 3ஆல் அடிக்க முடியுமா பாருங்க. 1 3 3, இங்கே 1 3 3, 2 3 6, பேலன்ஸ் 18, 6 18. அப்போ 63 63, 2 63 126. அப்போ 2 டைம்ஸ் வருதா. இப்போ கீழே இருக்க 20 பூரா அந்த சைடு 2ஆல் மல்டிபிள் ஆகும். அப்போ 2 × 20 × 20 × 20. இதுதான் பிரின்சிபலோட வேல்யூ. எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. 2ஆம் நம்பர் மட்டும் மல்டிபிள் பண்ணுங்க.
2 4 4 2 8 8 2 16. அப்போ 16க்கு அப்புறம் அந்த 3 0 வரும். ஆப்ஷன் ஏ ஒண்ணுதான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. 24வது கொஸ்டின். நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஓகே, 7 பில்லியன் எண்ணில் எத்தனை லட்சங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. 25வது கொஸ்டின். ஒரு பண்ணையில் சில கோழிகளும் மாடுகளும் இருந்தன. அவற்றின் மொத்த தலைகளின் எண்ணிக்கை 77, மேலும் மொத்த கால்களின் எண்ணிக்கை 248 எண்ணில் அப்பண்ணையில் உள்ள கோழிகளின் எண்ணிக்கை என்ன கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, கோழிங்கிறத எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, மாடுங்கிறத ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? மொத்த தலைகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா நல்லா கவனிங்க. கோழிக்கும் ஒரே ஒரு தலை தான் இருக்கும், மாடுக்கும் ஒரே ஒரு தலை தான் இருக்கும். அப்போ 1x + 1y, மொத்த தலையோட எண்ணிக்கை எத்தனை? 77. 77. நீங்க அந்த 1x 1y 1 போடணும் அவசியம் இல்லை. டைரக்டா நீங்க x + y 77 போட்டுக்கலாம். அடுத்தது கால்களின் எண்ணிக்கை, மொத்த கால்களின் எண்ணிக்கைன்னு சொல்லிட்டாங்கல்ல. கோழிக்கு 2 காலு, மாட்டுக்கு 4 காலு, ஆனா மொத்தம் இருக்கிறது 248. அப்ப 2x + 4y, இதோட கூடுதல் தான் 248. இப்ப அவங்க மாடு கோழிகளோட எண்ணிக்கை கேட்கறாங்க. எக்ஸோட வேல்யூ தானே நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த இதை நம்ம சிம்பிளை பண்றோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஒரு நம்ம வந்து ஒய்யை கேன்சல் பண்ண பார்க்கணும். அப்போ ஒய்யை கேன்சல் பண்ண சரி 4 இருக்கா, மேல இருக்க ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் வேல்யூ 4x மாறும், பிளஸ் ஒய் வேல்யூ 4y மாறும். நெக்ஸ்ட் இதையும் 4ஆலே மல்டிப்ளை பண்ணணும். எல்லாங்க 28க்கு 8 பேலன்ஸ் 2, 28 2 330, அப்போ 308. இந்த ஈக்குவேஷன் அப்படியே கீழே நோட் பண்ணிக்கோங்க. 2x + 4y = 248. இத சிம்பிள் மாத்திருங்க. சிம்பிள் மாத்திட்டு 4y கேன்சல் ஆயிடுச்சா? டைரக்டா நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், ஒய்யை டைரக்டா கேன்சல் பண்ணலாம். ஒருவேளை வந்து மாடுகள் எண்ணிக்கை கேட்டா ஒய் வேலையை கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸை கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கு ஏற்ற அப்படி 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கானதான். இப்போ என்ன பண்ண போறோம், 4ல் 2 போனுச்சுன்னா பேலன்ஸ் 2, 2x = இது மைனஸ் தானே, 308ல் 248 போனுச்சுன்னா ஸோ 0, இங்க 10 இருக்கும், 10ல் 4 போனுச்சுன்னா பேலன்ஸ் 6, 60 இருக்கும். ஓகேவா? எக்ஸோட வேல்யூ 4 2 30, 2 60. அப்போ எவ்வளவு இருக்கு? 30 கோழி இருக்கு. இப்ப மாடுகள் எண்ணிக்கைன்னு கேட்டா மொத்தம் இருக்க 77ல 30 கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி 47. இதுதான் மாடுகள் இருக்கு. இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சலாம். எதை கேள்வி வைக்கிறாங்களோ அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நீங்க இந்த 47 கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 26வது கொஸ்டின். 600ன் x% என்பது 450 எனில் எக்ஸின் மதிப்பை காருங்க. ஸோ 600ல x%, x/100, இதோட மதிப்பு 450 சொல்லிட்டாங்க. 600ல x% 450 சொல்லிட்டாங்க. இது வந்து எக்ஸ் வேல்யூ, இந்த 2 0 இந்த 2 0 அடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்தது நம்ம 6ஆல் அடிச்சு கொடுத்தா 4 6 6, 7 6 42, 42 பேலன்ஸ் 3 தானே, 30னா 5 6 30. அப்ப 75. எக்ஸ் வேல்யூ என்ன? 75%. 75%. ஆப்ஷன் A2 தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. வீதமுறு எண்களுக்கு 0 என்ற எண்ணால் வகுத்தல் டேஸ் பண்பு என்ன எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமணி. ஓகேவா? இப்ப வீதமுறு எண்ணுன்னு இருக்கட்டும், அது எந்த நம்பர் வேணா இருக்கட்டும், என்ற எண்ணால் வகுத்தல் டேஸ் பண்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ற எண்ணால் வகுத்தல்ங்கிறது அடைப்பு பண்பு. என்ற எண்ணால் வகுத்தல் டேஸ் பண்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். சமணி இல்லை, வீதமுறு எண்ணுக்கு 0 என்ற எண்ணால் வகுத்தல். இப்போ வீதமுறு எண்ணு இது வேணா நம்ம நோட் பண்ணிக்கலாம். அது 0வால வகுத்தல் டேஸ் பண்புன்னு சொல்றாங்க. அடைப்பு பண்பு. அடைப்பு பண்புங்கிறது உண்மை ஆகாது. ஸோ நான் என்ன பண்புங்கிறத யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இது உண்மை ஆகாதுன்னு தான் கேள்வியே கேட்டிருக்காங்க. அப்ப சேர்ப்பு பண்பு, நேர்மாறு பண்பு, சமணி பண்பு இதெல்லாம் உண்மையாகும். அடைப்பு பண்புங்கிறது உண்மை ஆகாது. ஓகே, அதாவது நம்ம இந்த அடைப்பு பண்புனா இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணுவோம்ல, இது வந்து உண்மை ஆகாது. ஸோ இது தியரிட்டிக்கல் கான்செப்ட்ல நம்ம வேற எதுவும் இல்லை, டைரக்டா அதோட
மதிப்பு என்ன, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் 28வது கொஸ்டின். ஒரு சீட்டு கட்டில் 52 சீட்டுகள் உள்ளன. அதில் ஒரு பட சீட்டை எடுக்க நிகழ்தகவு என்ன? ஸோ சீட்டு விளையாட தெரியும்ல. மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சீட்டில் பார்த்தீங்கன்னா 2ல இருந்து 10 வரைக்கும் நம்பர் இருக்கும். ஓகே, 13 சீட்டுகளில் மொத்தம் இருக்க 13 சீட்டுகளில் 4 சீட்டு வந்து பட சீட்டா இருக்கும். சாரி 4 சீட்டா 3 சீட்டு ஜாக்கி, கிங்கு, குயின், இந்த 3 சீட்டு தான் வந்து பட சீட்டா இருக்கும். அப்போ மொத்தம் இருக்க 13, இந்த 13ல 3 சீட்டு வந்து பட சீட்டு. அப்போ மொத்தம் இருக்க 52 சீட்டு அப்படிங்கிற போது 52 சீட்டு இருக்கும்போது 4 செட்டு இருக்குமா? மொத்தம் 52லாம் வந்து 4 செட்டு. அப்போ 3 × 4 நம்ம நோட் பண்ணுவோம். அதே போல 13 × 4 தான் 52. அப்போ மொத்தம் இருக்க 52ல பட சீட்டு வந்து 12 இருக்கும். புரிஞ்சுங்களா? இதை நம்ம சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா அகைன் நம்ம 4 சிம்பிளை பண்ணா 3/13ங்கிறது ஆன்சரா கிடைக்கும். 3/13 ஆன்சரா கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் அந்த படம் ஏங்கிறதுல மட்டும் படம் இருக்காது. மற்றபடி ஜாக்கி, கிங்கு, குயின் இதுலலாம் வந்து படம் இருக்கும். அதனால 3 பட சீட்டு தான் இருக்கு. அப்போ மொத்தம் இருக்க 52 சீட்ல 4 செட்டு வரும். டைமண்டு, ஹார்ட்டு, அதே போல ஆசு, நம்ம கிளாவர், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். அது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அதே போல ஆங்கில எழுத்துக்கள் உள்ள எண்ணிக்கை இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 29வது கொஸ்டின். கொடுக்கப்பட்ட முக்கோணம் பிக்யூஆரின் உள்வட்ட மையம் எது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதுல உள்வட்ட மையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கோணம் வந்து இரு சமவெட்டியில வந்து சந்திக்கிற புள்ளி, இரு சமவெட்டிகள்ல சந்திக்கிற புள்ளியை தான் நம்ம அதோட உள்வட்ட மையம் நம்ம எடுத்துக்கோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து இந்த எஸ்ங்கிற இடத்துலதான் வந்து 3மே சந்திக்கிற ஒரு புள்ளியா இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா 3மே சந்திக்கிற புள்ளினா வந்து இந்த புள்ளி, அதுக்கப்புறம் இது, இந்த இதுல இருந்து இரு சமவெட்டி இங்க, அதே போல இங்கன்னு பார்த்தோம்னா கரெக்டா உள்வட்ட மையங்கிறத எஸ்ல தான் மீட் ஆகும். ஸோ எஸ் தான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நம்ம டயக்ராம் வேற எப்படி வேணா அங்க பாயிண்ட் வேற இதுல மீட் ஆகிறத கொடுத்துருக்கலாம். ஆனா 3மே சேர்த்து 3 இரு சமவெட்டிகளுமே எங்கனக்குள்ள மீட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எஸ்ங்கிற பாயிண்ட்ல தான் மீட் ஆகும். ஸோ எஸ் தான் அதற்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லாஸ்ட் கொஸ்டின். வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம் 44 சென்டிமீட்டர், அதன் சுற்றளவு 86 சென்டிமீட்டர் எனில் வட்டக்கோண பகுதியின் மையக்கோணம் என்ன, டிகிரியில சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வட்டக்கோண பகுதியோட ஃபார்முலாலாம் நோட் பண்ணுங்க. வட்டக்கோண பகுதியோட அந்த டிகிரி கான்செப்ட் பார்த்தோம்னா θ/360 இன்ட்டு 2πr. ஓகே, இதான் வந்து அந்த வில்லின் நீளம். இந்த ஃபார்முலாவை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா அவங்க வில்லின் நீளம் எல் வேல்யூ 44ன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஆர் வேல்யூ நம்ம தனியா இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுல இருந்து நம்ம ஆர் வேல்யூனா இதுக்கு தனியா கூட ஃபார்முலா, அந்த வில்லின் நீளம் எல் வேல்யூ சுற்றளவும் யூஸ் பண்ணி சுற்றளவு வட்டக்கோண பகுதியோட சுற்றளவுனா பெரிமீட்டர் யூஸ் பண்ணி பெரிமீட்டர் ஈக்குவல் டு எல் பிளஸ் 2r. இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ 2 ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அவன் கொடுத்துருக்க டேட்டா வச்சு சுற்றளவு கொடுத்துருக்கனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஆர் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணணும். பி வேல்யூ என்ன, சுற்றளவு என்ன 86 ஈக்குவல் டு எல் வேல்யூ 44 பிளஸ் 2 இன்ட்டு ஆர் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 44 இங்கே 86ல் 44 இங்கே மைனஸாக வந்துடும். 2r நம்ம இங்கே நோட் பண்ணுவோம். 86ல் 44 போனுச்சுன்னா பேலன்ஸ் 42. கரெக்டு தானே? எஸ், 42 2r 2ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 21. அப்போ ஆர் வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 21ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த வட்டக்கோண மைய கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். எல் ஈக்குவல் டு எல் வேல்யூ தான் நம்ம 44ன்னு தெரியும்ல, டைரக்டா 44 அப்ளை பண்ணுங்க. 44 ஈக்குவல் டு θ/360 இன்ட்டு 2πr 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூ 21ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதை 1 by 1 சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 7 மூவேலா 21. அடுத்தது இங்க 2 × 24 2 × 22 44 வரும்ல. ஸோ இந்த 44 இந்த 44மே கேன்சல் ஆயிரும். ஓகே, அடுத்தது 3ஐயும் 360 அடிச்சு கொடுத்தா
120ன்னு கிடைக்கும். இதுல வந்து தீட்டா வேல்யூ என்னன்னு கேட்டா 120. ஸோ 120 தான் இதற்கான இங்க இருக்கா இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? எல்லாருமே நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பா உங்களுக்கு இதுலயும் நீங்க நிறைய தெரிஞ்சிருப்பீங்க.